உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் என் சுவாசம் உன் மூச்சில் சேருதே. ஏன்னா நான் ஒரு லூஸ் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஒரு கரோகே ஆப் பற்றி, அதாவது சிங்கிங் ஆப் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கன்டினியூஸாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா பல சீக்ரெட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. சரி வாங்க, 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோவை ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். அந்த ஆப்போட நேம் ஸ்டார் மேக்கர். அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஆப். அது மட்டும் இல்லாமல் 100+ மில்லியன் டவுன்லோட்ஸ் அண்ட் யூசர்ஸ் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஆப் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப்பாக இருக்கிறதுனால தைரியமாக நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பும் மற்ற சோஷியல் மீடியா மாதிரியே தான் இருக்கும். நாம் என்ன வேணாலும் இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்போட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் தான். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு சிங்கிங் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனில் ரொம்பவே லிமிட்டடான குறைவான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து யூஸருக்கு கொடுப்பாங்க. பெய்ட் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மட்டுமே நமக்கு தாராளமாக போதும். அடிஷ்னலாக நீங்கள் வந்து உங்கள் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தேவைன்னா மட்டுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் அப்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். சில நாளில் பார்த்தீங்கன்னா அப்டேஷனே சுத்தமாக இல்லாமல் போயிடும், ஒரு டெட்டான ஆப்பாக வந்து இருக்கும். ஆனால் இந்த ஆப் வந்து அப்படி இல்லை, ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டிவான ஆப். ஏன்னா நிறைய வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இவங்க ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த ஆப் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் மனசுலேயே நீங்கள் உங்கள் டவுட்ஸை வச்சுருந்தீங்கன்னா எனக்கு நிச்சயமாக அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த ஆப் பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்னாலும் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சிங்கிங்கில் பேஷன் உள்ள ஆள், அப்படி இல்லைன்னா மியூசிக் ரிலேட்டடான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்கான ஒரு வண்டர்ஃபுல்லான ஆப் தான் இந்த ஆப். ஏன்னா இந்த ஆப் மூலமாக நீங்கள் பணமும் சம்பாதிக்க முடியும். நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து சேர்த்துக்க முடியும். உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து கிடைப்பாங்க. நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கராக வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைமை நீங்கள் என்ஜாய்மெண்ட்டோட யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்த போறீங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க உங்களுக்கு பே பண்ண போகிறாங்க. அப்புறம் இந்த ஆப்பில் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபேவரட் லாங்குவேஜில் நீங்கள் சிங்கிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபேவரட் லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் சாங்ஸ் பாடிக்க முடியும். அப்புறம் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் சிங்கிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய இந்த ப்ராக்டிஸின் மூலமாக உங்களோட வாய்ஸ் வந்து நல்ல ஈஸியாக ட்ரெயின் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு 1 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பாடுறவராக இருந்தாலும் கூட அதை ரெகுலராக பண்ணுவீங்களா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஆனால் இந்த ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் மூலமாக நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களை ஒரு பூஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு பூஸ்டராக வந்து இந்த ஆப் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, அப்புறம் வந்து ஸ்டேஜ் சிங்கர்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்புறம் இந்த ஆப் பற்றின எல்லா ட்ரிக்ஸ் அப்புறம் இந்த ஆப் பற்றின டுட்டோரியல்ஸ் எல்லாமே A to Z வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் கம்மிங் டேஸில் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் யார் வேணாலும் இந்த ஆப்பில் பாடலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பாடகராக இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பாத்ரூம் சிங்கராக நீங்கள் இருந்தாலே போதும். ஏன்னா ஆல் த வின்னர்ஸ் ஆர் பிகினர்ஸ். எவ்வளோ பெரிய வெற்றியாளராக இருந்தாலும் கூட அவங்க ஸ்டார்டிங்கில் முதல் படியில் தான் கால் வச்சுருப்பாங்க. டேரெக்டாக 10வது படியில் கால் வைக்க முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து பாடுறது ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் என்ன மாதிரி. ஆனால் போக போக எல்லாமே சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிபி சார் தான் வந்து பெரிய சிங்கர். அவரை பற்றி பேசுறது கூட நமக்கெல்லாம் வந்து இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். எஸ்பிபி சார் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மள மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சிங்கிங்கில் அவருக்கு பேஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால அதை வந்து அவர் டெவலப் பண்ணியிருப்பார். ரெகுலர் கன்சிஸ்டன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அதுதான் அவருடைய லைஃப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அவர் பாடினதுனால தான் இந்த அளவுக்கு வந்து ஹைட்டுக்கு அவரும் வந்திருக்காரு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய துறையில் பெரிய ஆளாக நிச்சயமாக வர முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியறதில்லை. ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்த செஞ்சால் உங்களோட டைமை ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக டைம் போகிறது தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த வந்து நல்லா பெர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஆக்கிக்கோங்க. ஸோ அதை உங்கள் பேஷனாக எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி வர்றப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம். அப்புறம் பாட்டு பாடுறவங்க மட்டும் இல்லை, பாட்டு கேட்குறவங்களும் இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸை வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸஸில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் வந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாமல் இடையில நிறைய காமெடியான சாங்ஸையுமே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும். நிறைய நீங்கள் யூடியூப்லேயே அது மாதிரி கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டட் அப்படி இல்லைன்னா இந்த ஆப் ஸ்டார் மேக்கர் ஆப் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து வாட்ஸ்அப் இல்லைன்னா ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயனடையட்டும். அப்புறம் ஏர்னிங்ஸை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா மற்ற ஆப்ஸ்லாம் வந்து சில க்ரைட்டீரியாஸ் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் மீட் பண்ணால் மட்டும்தான் வந்து நாம் ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த விதமான எலிஜிபிலிட்டிஸுமே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் இந்த ஆப்பில் அன்லிமிட்டடாக வந்து பணம் சம்பாதிக்கலாம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக மட்டும் வந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறதில்ல, உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பில் இருந்தாலும் கூட நீங்கள் ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். அப்புறம் உங்களுடைய ஏர்னிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செட்டிங்கில் வந்து இன்கம் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். அது வந்து டாலரில் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கும்போது அது வந்து INR, அதாவது இந்தியன் ரூபியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் இந்த ஆப் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு சிங்கிங் பிடிக்கும், மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆப் மூலமாக வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏர்னிங் ட்ரிக்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபன்காக தான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் மூலமாக தான் வந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஏன் இந்த கிஃப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சாங் வந்து பாடி போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சாங் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அப்ரிசியேஷன், அதாவது இப்போ அவங்களுடைய வியூவர்ஸ் வந்து இந்த சாங் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் அனுப்புவாங்க. அந்த கிஃப்ட் தான் வந்து அவங்களுடைய லவ் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரியான மீனிங். அப்புறம் இந்த ஆப்பில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் வியூவர்ஸ் உங்களுக்கு அனுப்பணும்னா அவங்களுடைய அந்த ப்ரொஃபைலில் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் சில்வர் இல்லைன்னா கோல்டு காயின் வந்து அவைலபிளாக இருக்கணும். அப்படி அந்த சில்வர் கோல்டு காயின் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கிஃப்ட்ஸை வந்து உங்களுக்கு அவங்க அனுப்ப முடியும். இந்த சில்வர் அண்ட் கோல்டு காயின்ஸ் வந்து வியூவர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரியல் கேஷ் மூலமாக ரீசார்ஜ் பண்ணி அந்த காயின்ஸ் அவங்க வந்து பேலன்ஸாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆப் வந்து சின்ன டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அந்த டாஸ்க்குக்கான ரிவார்டாக வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த காயின் மூலமாக அவங்க அவங்களுடைய ஃபேவரட் சிங்கர்ஸுக்கு வந்து கிஃப்ட்ஸ் அனுப்பலாம். இந்த ஆப்பில் வந்து 2 டைப் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. ஒன்று கோல்டு காயின், ரெண்டாவது சில்வர் காயின். இதில் சில்வர் காயினுக்கு வந்து எந்த வேல்யூமே இல்லை. கோல்டு காயின் வந்து ஈக்குவல் டு ரியல் கேஷ். உங்களோட வியூவரோட அக்கௌண்ட்டில் மினிமம் 3 கோல்டு காயின்ஸ் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை வந்து அனுப்ப முடியும். அதாவது 1 கிஃப்ட் ஈக்குவல் டு 3 கோல்டு காயின். அப்புறம் இந்த கோல்டு காயின் கிஃப்ட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கோல்டு காயின் டைமண்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் கிரெடிட் ஆகிடும். அந்த 25 அந்த எப்படி அக்குமுலேட் ஆகக்கூடிய அந்த டைமண்ட்ஸ் எப்போ 25,000 வந்து ரீச் ஆகுதோ, அதாவது 25,000 டைமண்டாக ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதை ரியல் கேஷாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த 25,000 டைமண்ட் ஈக்குவல் டு $50. அப்படி நீங்கள் இந்த $50 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக 100% கிடைக்காது. ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறப்போ அதுக்கான டேக்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். அது 18% அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்சன்டேஜ் கட் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மோடு, அந்த இன்டர்மீடியேட் வந்து ஒரு சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. அதாவது இப்போ இந்த ஆப்பில் வந்து பேடிஎம் அண்ட் பயனியர் அப்படிங்கிற இந்த 2 மோட் மூலமாக தான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பணத்தை எடுத்துக்க முடியும். ஸோ இவங்க வந்து அந்த சார்ஜஸ் கட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணது போக நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,900 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும். அதாவது $50 ஈக்குவல் டு ஒரு 75 rupees வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 3,750 வரும். ஸோ இதில் இந்த டாக்ஸஸ் ப்ளஸ் சார்ஜஸ், அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் சார்ஜஸ் போக 2,900 2,950 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கிரெடிட் ஆகும். அப்புறம் நான் சொன்ன இந்த 3,750 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான். ஏன்னா INR வித் டாலருடைய வேல்யூ வந்து அப்பப்போ ஏறும் இறங்கும். ஸோ அதுக்கு தகுந்த அந்த மார்க்கெட் வேல்யூ தகுந்த மாதிரி இந்த 3,750 அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பேடிஎம் அப்படி இல்லைன்னா பயனியர் அப்படிங்கிற இந்த 2 ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அது நிச்சயமாக அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஆப்பில் வந்து இந்த 2 ஆப் மூலமாக மட்டும்தான் வந்து நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பரவாயில்ல, இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு என்னுடைய ரிசர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா டொனேஷன்ஸும் பண்ணுங்கள். நீங்கள் டொனேட் பண்ண வேண்டிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பை மீ எ காஃபி அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க். ஸோ நீங்கள் அங்கே போய் எனக்கு நீங்கள் டொனேஷன்ஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்த 4 டேஸ்லேருந்து 1 வீக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் கிரெடிட் ஆகிடும். ஒரு 2 months பேக் தான் வந்து நான் வந்து இந்த ஆப்லேருந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ அதை வந்து என்னுடைய பேடிஎம் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு. அந்த அமௌண்ட் வந்து என்னுடைய பேடிஎம் வேலெட்டில் வந்து பேலன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலெட்டில் இருந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ நான் பேடிஎம்மில் பேமெண்ட் எடுத்ததுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே டிஸ்பிளேல நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு யூடியூப் ஃபேம்காக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, உண்மையாகவே நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் இங்கே. அப்புறம் எந்த வகையிலுமே இந்த வீடியோ வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷன் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து இந்த ஆப் மூலமாக ஈஸியாக சம்பாதிச்சதுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது நோ ப்ரமோஷன், எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நான் அவங்க கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான வழிகளில் நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.